5 types of wealth அப்படின்னு சொல்லி சாஹில் ப்ளூம் வந்து டைம், சோஷியல், மென்டல், பிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அப்படின்னு 5 விதமான வெல்த்தையும் நம்ம மேனேஜ் பண்ணாதான் we are really wealthy அப்படின்னா அது எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான புக் தான் 5 types of wealth by சாஹில் ப்ளூம். பட் இதுல ஒரு முக்கியமான வெல்த் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். that is your time. ஸோ பேசிக்கலி நம்ம டைமை பொறுத்த வரைக்கும் அவர் 3 விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று அதை பற்றின அவேர்னஸ், 2வது அதுக்கான அட்டென்ஷன், 3வது கண்ட்ரோல். அவேர்னஸ் என்ன அப்படின்னா உங்கள் நேரத்தை முதல்ல நீங்கள் எப்படி செலவிடுறீங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். அதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் கொடுத்துருக்காரு. 2வது அட்டென்ஷன், உங்கள் டைமை எந்த இடத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதுக்காக அதிக நேரம் நீங்கள் செலவிடுறீங்க, எதில் ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் அட்டென்ஷனை ஒரு ப்ராப்பரான இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போது அட்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சூரிய ஒளி இப்போ என் மேலே பட்டுட்டே இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதே சூரிய ஒளியை ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு நான் இந்த இடத்துல ஒரு பேப்பர் வச்சேன் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி வரும்போது ஃபயர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ இதே சூரிய ஒளிக்கு திடீர்னு ஒரு ஃபயரை உருவாக்குறதுக்கான பவர் எங்கேருந்து வந்துச்சு? கான்சன்ட்ரேட்டடாக அந்த எனர்ஜியை ஒரு இடத்துல கொடுக்கும்போது அதோடைய அவுட்புட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட டைமு ஸ்கேட்டர்டாக நீங்கள் நிறைய விஷயத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அதோடைய அவுட்புட் டெஃபினெட்லி வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் இந்த 2வது விஷயத்தில் சொல்கிறது. 3வது கண்ட்ரோல். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ நீங்களும் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபோன் எடுக்கிறோம், ஒரு வீடியோ பார்க்குறோம், இல்லை வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா அது பார்க்கவே கமெண்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்க, இல்லை அது சம்மந்தமாக டக்குன்னு நமக்கு வேற ஒரு ஞாபகம் வரும், இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வரும், டக்குன்னு நம்ம அதை நோக்கி அடுத்த டேப் இல்லைனா ஸ்க்ரால் டூம் ஸ்க்ராலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்போது டைம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஃபோன் நம்மளோட டைமை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரோலில் நம்ம டைம் இருந்தால் அதோடைய அவுட்புட் பெட்டராக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 3 விஷயத்தையும் எப்படி உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு புக்லையும் நிறைய கான்செப்ட்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலுமே ஏதாவது ஒரு சில விஷயம் டபுக்கு நமக்கு பயங்கரமாக ஹிட் ஆகும். அப்படி இந்த ஆத்தருக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆயிருக்கு, அதுதான் ப்ராபப்ளி இந்த புக்கை எழுதுறதுக்கு காரணம்னு சொல்லலாம். அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, அப்படியே எப்போ கடைசி அம்மா அப்பா மீட் பண்ணீங்க? இந்த மாதிரி ஸோ டேட்டில் மீட் பண்ணேன் blah 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, அப்போனா அவங்க அம்மா அப்பா இறக்கிறதுக்குள்ளே அவங்கள நீங்கள் இன்னும் ஒரு 20 டைம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சொல்லி அவ்வளோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு இப்படி சொல்லிட்டாரு. அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ ஆப்வியஸ்லி இவரை வந்து பேடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்ல, பட் இந்த அலாம் அவருக்கு ரொம்ப முக்கியமாக பட்டிருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தன்னோட பேரண்ட்ஸ் ஒரு மீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ சப்போஸ் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு 60 வயசு 70 வயசுன்னு வச்சுப்போமே, அவங்க 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்லி வச்சுக்கலாம். அண்ட் உங்களோட வயசு 25 30 வாட்ஸ்எவர், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை எத்தனை தடவை உங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறீங்க? ஒரு வேளை நீங்கள் அவங்களோட தங்கலை அப்படின்னா வருஷத்தில் எத்தனை தடவை போய் அவங்கள மீட் பண்ணுறீங்க? இது எல்லாத்தையும் வச்சு இப்படி ஒரு ஃபார்முலாவை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம பேரண்ட்ஸை நம்ம லைஃப் டைமில் இன்னும் எத்தனை தடவை மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பரை பார்த்தா ஒரு மாதிரி நமக்கு பயமாக இருக்குது. இன்னும் 30 தடவை தான் என் பேரண்ட்ஸை மீட் பண்ணேன்னா what do you mean? ஸோ இவர் எதுக்கு இந்த ஒரு சேலஞ்சையோ இல்லை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸையோ கொடுக்குறாரு அப்படின்னா இட்ஸ் நத்திங் டு ஸ்கேர் அஸ். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம ப்ரையாரிட்டிஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவே. வெளியில் வந்து வெளியூர் போன வந்திருக்கான்னு சொல்கிறதுனால அவன் கண்டிப்பாக மியாவ் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய புக் ரூமுக்கு போயிடுவோம். அனதர் கான்செப்ட் இவர் டிஸ்கஸ் பண்ணி வந்து லைஃப் ரேசர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். லைஃப் ரேசர் அப்படின்னா அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்கே எப்போ எப்படி போனாலும் உங்களை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு, உங்களுடைய கோல்ஸோடு அது கொண்டு வரதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லைஃப் ரேசர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஐடென்டிட்டியை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதோட ரிப்பிள் எஃபெக்ட் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கணும், அதோடைய தாக்கம் உங்களை சுற்றி இருக்கவங்கக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு மார்க் ராண்டல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸுடைய கோஃபவுண்டர், அவர் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இவர் இன்டர்வியூ பண்ணும்போது இவர் பேசும்போது கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக அவருக்குன்னு ஒரு ரிச்சுவல் இருக்குதுன்னு சொல்கிறார். அது என்ன ரிச்சுவல் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 30 வருஷமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயங்காலம் 5 மணி ஆனால் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே அவர் எடுத்துக்க மாட்டாராம். ஏன்னா எல்லா செவ்வாய்க்கிழமையும் சாயங்காலம் 5 மணிக்கு தன்னோட ஒய்ஃபோடு டேட் போவாராம், எல்லா டியூஸ்டேஸும்.
ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நோ மேட்டர் வாட் கம்ஸ் இன் மை லைஃப், என்னோட ப்ரையாரிட்டி என் ஒய்ஃபோட அந்த சாயங்காலம் 5 மணிக்கு டேட் போகணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இது என்னோட ஆங்கரிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் திஸ் ஷோஸ் எந்த அளவுக்கு என்னுடைய ஃபேமிலி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. ஸோ மற்ற எல்லா நேரங்கள்லையும் நான் என் ஆஃபீஸில் தான் இருக்கேன், ஆர் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். என் ஒய்ஃபுக்காக, என்னோட பர்சனல் லைஃபுக்காக நான் வாரத்தில் ஒரு நாள் அந்த டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுங்கிறது, தட் இஸ் ஹவ் ஐ ஷோ மை கலீக்ஸ் ஆர் தி பீப்புள் ஐ ஒர்க் வித், அவங்க தானே கலீக்ஸு, எந்த அளவுக்கு என்னுடைய ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ, எந்த அளவுக்கு நீங்களும் உங்களோட ஃபேமிலிஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சாம்பிளாக அவர் வந்து அவருடைய அந்த லைஃப் ரேஸராக வச்சுருக்காரு. ஆத்தர் வந்து ஒன்று வச்சுருக்காரு, என்னென்னா என்னன்னாலும் சரி என் குழந்தையோடைய ஸ்போர்ட்ஸ் டீம் அதுக்கு வந்து நான் வந்து கோச்சிங் கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் வரலாம், வாட் மே எவர் ஹேப்பன், என்னோடய ப்ரையாரிட்டியில் என் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு கோச்சிங் கொடுக்கறது இம்பார்ட்டண்ட்டா, இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா, இல்லை எனக்கு வெளிநாட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அதை எடுத்துக்கலாமான்னா முடியாது. ஏன்னா என்னோடய ப்ரையாரிட்டியில் இது இருக்குது. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் யூ ஹவு டு சேஞ்ச் யுவர் ப்ரிஃபரன்சஸ் அக்கார்டிங் டு யுவர் ப்ரையாரிட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அவர் கேட்க சொல்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் உங்களோட ஃபியூனரலில், நாட் நெகட்டிவ்லி, உங்களோட ஃபியூனரலில் பீப்புள் உங்களை பற்றி பேசணுன்னா என்னென்னு சொல்லணும்? திஸ் சோ அண்ட் சோ பர்சன் இத்தனை வருஷம் உங்கள் கேரியரில் என்னன்னாலும் சரி எல்லா வீக்கெண்டும் அவங்க ஃபேமிலியோட இந்த விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியை பற்றி பேசணுமா? இல்லை என்னன்னாலும் சரி காலையில் 5 மணிக்கு இவர் எழுந்துருவார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் எப்படி உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் செல்ஃப் லவ், அதை பற்றி அவங்க பேசணுமா? ஸோ உங்களை ஒரு பர்சனாக அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இதுதான் உங்கள் லைஃப் ரேஸராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து டைம் லிமிட்டடாக இருக்குது. ஒரு சில பீப்புள் கிட்ட நீங்கள் ப்ராபப்ளி நிறைய டைம் இருக்குன்னு நினைப்பீங்க, பட் இன்றைக்கி தான் நீங்கள் உங்களுக்கு கடைசியாக பார்க்குற நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ஸ் எவர் ரீசன் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணாமலே கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கோட் ஒன்று சேர்ந்தேன், அந்த கோட் கேட்டாலே எனக்கு வந்து அப்படி இருந்தது. Despite not being at the end of your life, you may very well be nearing the end of your time with some of the most important people in your life. Innone, no matter how many times you do something, there will come a day when you do it for the last time. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அந்த டைமுடைய இம்பர்மனன்ஸ், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த அவேர்னஸ்க்கான முதல் விஷயம். அவர் 3 பில்லர்ஸ் சொன்னார் இல்லையா, அவேர்னஸ், அட்டென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். முதல்ல நம்ம அவேராக இருக்க வேண்டிய விஷயம், the டைம் இஸ் லிமிட்டட், நம்ம நினைக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அப்போ அந்த டைமோடைய அவேர்னஸ் நம்ம இருக்கும்போது அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பில்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காரு. அதில் அவர் கொடுக்குறது வந்து எனர்ஜி கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டேயில் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் when you do a lot of activities, அந்த ஆக்டிவிட்டீஸ் உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது, அதாவது ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மேக் யூ ஃபீல் குட். ஸோ அது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வில் நாட் மீன் எனிதிங் டு யூ, ரொம்ப நியூட்ரலாக இருக்கும், அது வந்து நியூட்ரல். இன்னொன்று வந்து நீங்கள் அது பண்ணும்போது உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகலாம். ஒரு ஆக்டிவிட்டின்னு மட்டும் இல்லை, நீங்கள் மீட் பண்ணுற பீப்புளாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் பர்சியூ பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், உங்கள் ஹாபியாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஒரு கேலண்டரில் போடும்போது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறது க்ரீன், நியூட்ரலாக இருக்கிறது எல்லோ, உங்களோட எனர்ஜி ட்ரைனிங்காக இருக்கிறது ரெட். இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் அவேராக இருக்கிறதுக்கான ஒரு வே. இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீன் இருக்குல்ல, அந்த க்ரீனை நீங்கள் அதிகமாக பண்ணணும். உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற பீப்புளை அதிகமாக மீட் பண்ணணும், உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற விஷயத்த நீங்கள் அதிகமாக செய்யணும். ஸோ இதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணணும். இந்த பாயிண்ட் இஸ், இந்த எல்லோ கேட்டகரியிலையோ இல்லை ரெட் கேட்டகரியிலோ இருக்கிற விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட்லி லைஃப்பில் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் லைஃபோட டே டு டே ரன்னிங்க்கு அது ரொம்ப தேவைப்படுற விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த ரேஷியோவை நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். லெட்ஸ் சே 50-50 இருக்குது அப்படின்னாலுமே இட் இஸ் ஸ்டில் அன்ஹெல்தி தான். 80-20 கொண்டு வர முடியுமா, அட்லீஸ்ட் 70-30 கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய டாஸ்க். அவேர்னஸ் அண்ட் அட்டென்ஷன். இதே மாதிரி 2 லிஸ்ட் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ், இது எல்லாருக்குமே ரொம்ப காமனாக தெரிஞ்ச விஷயம். இம்பார்ட்டண்ட்டுன்னு ஒரு ஹரிசாண்டல், இம்பார்ட்டன்ட் டு அன்இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட் டு நாட் அர்ஜென்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த 4 பாக்ஸ்க்குள்ளே ஐட்டங்களை போட்டு வெரி இம்பார்ட்டண்ட், வெரி அர்ஜென்ட், அதுக்கு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் வந்து நாட் இம்பார்ட்டண்ட் பட் இட்ஸ் வெரி அர்ஜென்ட் அப்படின்னா அதை நீங்கள் டெலிகேட் பண்ணலாம். இம்பார்ட்டண்ட் நாட் வெரி அர்ஜென்ட் அப்படின்னா அது நீங்கள் அடுத்த ப்ரையாரிட்டியில் நீங்கள் வைக்கணும். நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட்னா தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸை வந்து ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் சொல்லியிருக்க மாதிரி அவரும் வந்து கோட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இண்டெக்ஸ் கார்டாக இருந்தது. இதுவும் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இண்டெக்ஸ் கார்டு வந்து 3:5 அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நைட் when the day ends அடுத்த நாளுக்கான 3 விஷயங்களோ இல்லை 5 விஷயங்களையோ நோட் பண்ணி வச்சிடுறது, அவ்வளோதான். பிகாஸ் யூ டெல் யோர் மைண்ட், நாளைக்கு நீ எழுந்துக்கும் போது யூ ஹேவ் தீஸ் திங்ஸ் டு டூ, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுறது. அப்போது காலையில் எழுந்தோடனே வி ஆர் ஏபிள் டு டூ தட். அண்ட் பார்க்கின்சன்ஸ் லா படி என்ன, ஒரு வேலையை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம அந்த வேலைக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவ்வளோ நேரம் அந்த வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ துணி துவைக்கணும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மண்டேனான ஒரு ஜாப் இருக்குது, அதான நெசசரியான விஷயமும் கூட அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி மத்தியானம் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது பதிலாக ஓகே 15 மினிட்ஸில் அதை பண்ணிடணும். அந்த மாதிரி அதுக்கு டைமை கம்மி பண்ணிடுங்க. பிகாஸ் 15 மினிட்ஸில் யூ கேன் ஸ்டில் டூ இட். ஸோ அப்படி ஐடென்டிஃபை திங்ஸ் விச் கேன் பி டன் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அப்படி டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த வேலைங்களை முடிச்சிடுங்க. இல்லை அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கும் நீங்கள் துணி வைக்கலாம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதுக்கு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதையும் தாண்டி இன்னும் 4-5 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொடுத்துருக்காரு. 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் நாட் யுவர் பர்சனல் திங். ப்ரொஃபஷ்னலியே உங்களுக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டைம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் ஒன்று மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து கிரியேஷன், இன்னொன்று வந்து கன்சம்ஷன், அண்ட் தென் 4வது வந்து ஐடியேஷன். ஸோ இந்த 4க்குமே நீங்கள் டைம் ஒதுக்குறது உங்களுடைய கேலண்டரில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா பீப்புளை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மெயில்ஸாக இருக்கலாம், கால்ஸாக இருக்கலாம், மெசேஜஸாக இருக்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்லை ஒரு எக்ஸல் நீங்கள் அனுப்பணும், ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அனுப்பணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. விச் இஸ் டிப்பிக்கலி ஃபார் மேனேஜிங் யுவர் ஒர்க் அப்படின்னா அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை டைம் கொடுத்து அந்த லைக் காலையில் ஒரு 10 மினிட்ஸாக இருக்கலாம், ஆஃப்டர்நூனில் ஒரு 10 மினிட்ஸாக இருக்கலாம், 15 மினிட்ஸாக இருக்கலாம், ஹவு மச் யூ எவர் வாண்ட். அதுக்கு வந்து அப்பப்போ ஒரு டைம் எடுத்துக்கோங்க. இந்த டைம் வந்து உங்களோட மேனேஜ்மெண்ட் டைம். ஸோ இந்த டைமில் யூ வில் டூ த கால்ஸ், யூ வில் டூ த மெயில்ஸ், யூ வில் டூ ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த மாதிரியான விஷயங்களை. ரெண்டாவது வந்து கிரியேஷனுக்கான டைம். லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வரப்போகுது அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஒர்க் பண்ணுறது, அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோடிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை சம்திங் வேர் யூ ஹாவ் டு கிரியேட் சம்திங். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. உங்களோட ஜாபில் க்ரியேஷன்னா என்னவோ அதுக்கான டைமை எடுத்துக்கோங்க. 3வது கன்சப்ஷன். கன்சப்ஷன் வந்து என்ன சொல்லணும்னா வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீங்கள் இந்த டைமை எடுத்துக்கணும். வேர் யூ கன்சியூம் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் யோர் ப்ரொஃபஷனல் லைஃப். இட் குட் பி ரீடிங் புக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் நீங்கள் போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு புது ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கலாம், படம் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸோ ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். விச் இஸ் வெரி நெசசரி ஃபார் யூ டு க்ரோ இன் யோர் ப்ரொஃபஷனல் லைஃப். அதுக்கு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து கன்சம்ஷனுக்கான டைம் வேணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கலாம், ப்ராப்ளி யூ நோ எவ்ரிதிங் அபவுட் யுவர் கம்பெனி, எப்படி இது ரன் ஆகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். இந்த வேலையை தான் நீங்கள் ஒரு 10 வருஷமாக கூட பண்ணிகிட்ருக்கலாம். இருந்தாலும் வென் யூ ஹேவ் டைம் ஃபார் கன்சம்ஷன் டு மேக் இட் பெட்டர், you might find ways to actually make it better and then make your work life more interesting. So அதுக்காக தான் அது. And then last one வந்து ideation. Ideation is again அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க and then you have your way of working, உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட கலீக்ஸோடு சேர்ந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறதோ, இல்லை வந்து இது வேறு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் பிரெயினோட ஜஸ்ட் நீங்கள் உட்காரதோ, ஜேர்னலிங் பண்ணுறதோ, உங்களோட க்ரோத்தை பற்றி நீங்கள் எழுதுறதோ, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் யுவர் ஒர்க் அதை நீங்கள் எழுதுறதோ, உங்களுடைய ப்ராசஸ் ஆஃப் ஒர்க் அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரியான ஜேர்னலிங், பிரெயின் ஸ்டார்மிங், செல்ஃப் ரிஃப்ளெக்டிங், இது எல்லாத்துக்குமே உங்களுடைய வீக்கில் டைம் இருக்குது அப்படின்னா யூ கேன் சி 10 வருஷமாக நீங்கள் ஒரே வேலையை தான் பண்ணுறீங்கனாலுமே அதில் நீங்கள் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கீங்க. இல்லை ஸ்டாக்னண்ட்டாக இருந்தீங்கன்னா இனிமேல் அதை எப்படி க்ரோ பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரே ஒர்க்கை பல வருஷம் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை பல வாரங்கள் பண்ணுறோன்னாலுமே வீல் ஃபீல் ஆஸ் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத புதுசாக ஒருத்தவங்க வந்து பண்ணும்போது நமக்கு தோணும், என்னடா அது புதுசாக ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நமக்கு தோணும். அது ஏன் அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை புது விதமாக பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயத்தை புது விதமாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்று மேனேஜ்மெண்ட், வேர் பேசிக் திங்ஸ் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது. 2வது கிரியேஷன், 3வது கன்சம்ஷன் டு மேக் யுவர் ஸ்கில்ஸ் பெட்டர், 4வது ஐடியேஷன் டு செல்ஃப் ரிஃப்ளெக்ட் அண்ட் சி வாட் எல்ஸ் கேன் யூ டூ இன் திஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பை நீங்கள் பெட்டராக்க முடியும் இஃப் யூ மேனேஜ் யூர் டைம் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு பிளாக்காக போடுங்க. அந்த பிளாக்கை போட்டு வென் யூ கிரியேட் யுவர் ஒர்க் இட் மைட் ஹெல்ப் யூ. இன்னொன்று, நம்ம ஒர்க்கில் தன்னை மறந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ இவர் வந்து அதுக்கு இதுவும் நிறைய புக்ஸ் நம்ம ஆல்ரெடி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் வந்து படிச்சிருக்கோம், ஃப்ளோ ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வந்து அந்த 5 சென்சஸ் இருக்குல்ல, அந்த 5 சென்சஸையும் ட்ரிகர் பண்ணி அவனுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, லைக் பிஃபோர் யூ ஸ்டார்ட் சம்திங் நான் ஒரு 10 நிமிஷம் வாக் போயிட்டு வருவேன், டு ஷோ யுவர் பிரெயின் தட், டு டெல் யுவர் பிரெயின் தட் இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் வந்து வார்ம் அப் பண்ணிட்டேன்னா ஓடுவேன்னு நம்ம எப்படி சொல்கிறோம், அதே மாதிரி வார்ம் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு சிட் அண்ட் ஒர்க். இட் குட் பி அ டான்ஸ், இட் குட் பி வாக்கிங், இட் குட் பி எனிதிங் தட் யூ டூ ஃபிசிக்கலி, வேர் உங்களுடைய டச்சுக்கான சென்ஸ், உங்கள் பாடியோட மூவ்மெண்ட்கான சென்ஸ் வந்து இட் ஒர்க்ஸ். 2வது ஸ்மெல், கேன் யூ ஆட் எனி ஸ்மெல் டு த பிளேஸ் தட் யூ ஒர்க்கிங்.
விளக்கேற்றி வைக்கிறதுல இந்த சும்மா விளக்கேற்றி வச்சு அப்படி ஸ்மெல் வரும், ஊதுபத்தி வைக்கிறது, அந்த மாதிரியான ஸ்மெல்ஸ் எதாவது ஆட் பண்ண முடியுமா? நாட் ஆல் த டைம். நீங்கள் ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும். இதெல்லாம் வந்து டெய்லியும் நீங்கள் பண்ணும்போது ஒரு மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்மெல்லு வந்துடுச்சு, அண்ட் ப்ராப்ளி ஹேவிங் அ கப் ஆஃப் சம்திங் ஹாட் ஏதாவது உங்களால் குடிக்கிறதுக்குன்னு வச்சுக்க முடியுமா? சம்திங் இல்லைனா சம்திங் யூ ஈட். ஸோ எவ்ரி டே வென் யூ ஸ்டார்ட் யூர் ஒர்க் யூ வில் ஸ்டார்ட் வித் திஸ். அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு மேக்கிங் யூ என்வாயர்மெண்ட் மோர் என்ன சொல்கிறது, மோர் சப்போர்ட்டிவ். ஸோ தட் உங்களுக்கு அங்கே போய் உட்காரும்போது ஓகே திஸ் த பிளேஸ், என்னுடைய க்ரியேட்டிவ் எனர்ஜிஸ் ஆர் கோனா கம் அவுட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்த செட் பண்ணுறது. அண்ட் தென் சவுண்ட், ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணுறதா இருந்தால், பட் ஐ லைக் இட் வித்வுட் த மியூசிக். ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு அந்த சவுண்ட் இருக்குது அப்படின்னா அது ஓகே. பட் நான் இருக்கிற ரூமில் ஒரு சில சவுண்ட்ஸ் இருக்குது, இந்த பறவைங்களோட சவுண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது எப்போவுமே தான் இருக்குது. நான் சொல்லும்போது தான் பறவை கத்தும். பட் சூஸிங் யூர் ரூம் ஒரு ஸ்பேஸ் அக்கார்டிங்லி. இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இருக்குமாதிரிலாம் எனக்கு தெரியாது. பட் இஃப் யூர் அ கிரியேட்டிவ் பர்சன் அண்ட் யூ வாண்ட் டு, ஒரு கிரியேட்டிவ் பிளாக் இருக்குது, யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா ப்ராப்ளி ஆக்டிவேட் ஆல் யூர் சென்சஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அண்ட் எவ்ரி டே ஊதுபத்தியை ஏற்றுறோம், கையில் ஒரு காஃபி எடுக்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து அந்த இடத்த செட் பண்ணுறோம், விளக்கை ஏற்றுறோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல போய் உட்காந்தோம் அப்படின்னா டெய்லி இதை பண்ணும்போது இட் மைட் பிகம் ஒரு கோ டு பிளேஸ் ஃபார் யூ டு கோ கிரியேட்டிவ். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இஃப் யூ பிக் அப் திஸ் புக் 5 types of wealth by சாஹில் ப்ளூம், அதில் இந்த டைம் வெல்த் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி உங்கள் டைமை மெஷர் பண்ணுறது, அப்புறம் மெஷர் பண்ணதை வச்சு நீங்கள் எப்படி என்ன டெசிஷன்ஸ் எடுக்கலாம், அண்ட் தென் அது எப்படி நீங்கள் இன்னும் பெட்டர் பண்ணலாம் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் ஹி இஸ் கிவன். அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம் ஆன் எர்த் டு மேக் யூர் லைஃப் பெட்டர். இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும், அதுக்கான லிங்க் இருக்குது. இந்த ஃபுல் புக்குடைய சம்மரி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து டெஃபினெட்லி வி வில் ரிலீஸ். அதுக்கு முன்னாடி இஃப் யூ வாண்ட் டு பை த புக் அண்ட் ரீட் ஐல் பி லைக் ஸோ ஹாப்பி. ஸோ ரிவ்யூ பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ கமெண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த புக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஐ மீன் இதே மாதிரியான புக்ஸ் வந்து நிறைய நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் புக் ஷோ சேனலில். ஸோ அதையும் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஜானர் வைஸ் பிக் அப் த புக் தட் யூ வாண்ட் டு ரீட் அண்ட் தென் டூ ரீட் இட். அண்ட் இவ்வளோ நான் பேசின விஷயங்களும் ஆடியோ மட்டும் கேட்டால் போதும், நான் வந்து 4-5 இடத்துல போய் ஓடி ஓடி போய் பேசினால இதெல்லாம் வேணாம், வெறும் ஆடியோவாக கேட்டால் போதும் அப்படின்னா த புக் ஷோ பாட்காஸ்ட் வந்து எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. Do listen and let us know how you love it. Thank you. Bye.